Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் உயர்வோம். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்க வேண்டாம், லைட்டாக புளிப்பு இருந்தால் போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 to 30 minutes வரைக்கும் நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1/2 hour நான் வச்சுருந்தேன். 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ரவை ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண பீன்ஸ், பொடியாக கட் பண்ண கோஸ், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாயும் நான் சின்னதாக சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சோடா மாவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 சிட்டிகை போல் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், சேர்க்க வேண்டாம். அப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதும் அதில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். ஆயில் விட்டுட்டு அதில் நம்ம ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த மாவை சேர்த்துடலாம். ஒரு கரண்டிலேருந்து 1.5 கரண்டி வரைக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே நீங்கள் விரித்து விடுங்க. ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு சைடு பார்த்துட்டிங்கன்னா கீழே வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். அடுத்த பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான டிஃபன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.